வணக்கம். நான் உங்கள் ப்ரொஃபஸர் பூபாலன். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, +2 ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருப்பீங்க. இன்ஜினியரிங் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கான அவேர்னஸ் வீடியோ தான் அது. எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்காக ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நீங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே போகணும், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற எய்மில் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது நீங்கள் படிக்க வேண்டிய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸை விட ஃபிசிக்ஸில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பேன், மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ரெண்டுலேயுமே நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சர்க்யூட் பிரான்ச்சஸ் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அந்த மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, எப்படி நம்ம முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோமோ, ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராமிங் நிறையா வரும். ப்ரோக்ராமிங் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ஸ்கில்லுக்கு மேக்ஸ் நல்லா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஃபிசிக்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கும் உங்கள் ஜாப் ரிலேட்டடான விஷயங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் மேக்ஸோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் கோர் டொமைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் வந்தப்போ இருந்த டொமைன்ஸுங்க மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், இந்த மாதிரியான கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் டொமைனை சூஸ் பண்ணும் பொழுது ஆப்வியஸாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அப்போ எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சூஸ் பண்ணும் பொழுது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சோலார், அதுக்கப்புறம் வெஹிக்கிள், அப்புறம் 5G டெக்னாலஜி, இது மூலமாக நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான கோர்ஸை சூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு இன்னும் நல்ல சான்சஸ் அதிகம். அதே மாதிரி மெக்கானிக்கல் அப்படின்னு நீங்கள் போகும்பொழுது டிசைன் ஓரியன்டான கோர்சஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஓரியன்டான கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.